Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்கறேன் because இது YouTubeல என்னோட ஒரு ரீஎன்ட்ரி வீடியோ அப்படினு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 40-50 டேஸா நான் YouTubeக்கு வரவே இல்ல because பொண்ணும் மருமகனும் ஹஜ் போயிருந்தாங்க. 3.5 வயசு குட்டி பாப்பா அத வந்து என்கிட்ட தான் விட்டுட்டு போயிருந்தாங்க என்னோட பொறுப்புல. சோ அதனால சோஷியல் மீடியால இருந்து ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டேன். அவங்க கூட ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணனும் அப்படிங்கறக்காக. சோ இப்போ வந்து அவங்க ஹஜ்ல இருந்து வந்துட்டாங்க. அதனால நான் அகைன் யூடியூப் குள்ள வந்துட்டேன். இனி ரெகுலரா எப்பவும் போல வீடியோஸ் வரும். ஓகே. சோ இந்த வீடியோல வந்து நான் குட்டி பாப்பாக்காக வாங்கின ஒரு திங் பத்தி தான் நான் வீடியோ போட போறேன். ஆக்சுவலா அவ வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு ரொம்பவே ஆசைப்பட்டா. லோக்கல்ல ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு, அங்க அடிக்கடி கூட்டிட்டு போவோம். வீட்லயே ஒன்னு இருந்தா பிள்ளைய ப்ளே பண்ண வைக்கலாமே அப்படிங்கறக்காக நான் அமேசான்ல ஆர்டர் போட்டு வரவழைச்சதான் இது நீங்க பார்த்தது. நிஜமாவே இது ஒரு மெகா ஸ்விம்மிங் பூல். ஸோ இப்போ அன்பாக்ஸ் பண்ணி இதை எப்படி எரெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு பிராண்டட் ஸ்விம்மிங் பூல். ஆக்சுவலாக நிறைய யூடியூப் வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்டில் இது என்னுடைய வியூவில் நான் போடுற ரிவ்யூ. இதை வைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய இடம் தேவை. மொட்டை மாடியில் கூட நம்ம வச்சுக்கலாம். ஒரு மினிமம் 6 வருஷத்துலேருந்து 50 வருஷம் வரைக்கும் தாங்கும் அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்காங்க. ஒரு புக்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் கேப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பூலோட வெயிட், அதாவது தண்ணி இல்லாமல் வெறும் இதோட வெயிட்டே வந்து 10 கிலோவுக்கு மேலே. ஸோ தூக்கவே முடியல. இப்படி ஒரு ஸ்விம்மிங் பூல் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து நெட்டில் தேடினேன். அபோவ் கிரவுண்ட் ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு இதுக்கு சொல்லுவாங்க. 3 லேயராக காற்று ஊதுற மாதிரி டைப்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரி இருந்தால் சின்ன ஓட்டையானா கூட பஞ்சர் ஆகி ஃபுல்லாக வந்து வேஸ்ட் ஆகிடும். இதில் வந்து அந்த மாதிரி கிடையாது. மேலே மட்டும் ஒரு ரிங்குக்கு காற்று ஊதுனா போதும். ஸோ அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணி வாங்கினேன். வெறுமனே பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி இல்லாமல் இதை ட்ரிப்பிள் லேயர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது உள்ளுக்குள்ளார ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்டு மெட்டீரியல் வச்சு மேலே ஒரு லேயர் கீழே ஒரு லேயர் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவ்வளோ சீக்கிரம் பஞ்சர் ஆகாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ நான் இதை எடுத்துகிட்டு மாடிக்கு போகிறேன். ஆக்சுவலாக மாடியில் நாங்கள் செடிகள்லாம் வளர்த்துட்டு கோழிகள் வளர்த்துட்டு இருந்தோம். ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு போன ரம்ஜானில் இருந்த கோழிகள் எல்லாத்தையும் எடுத்து எங்கள் கம்பெனி ஸ்டாஃப்ஸ்க்கு கொடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து அந்த கோழிகள் எதுவும் இல்லை, இன்னும் வாங்கி விடலை. அதனால் இப்போதைக்கு இதை வந்து அங்கே வச்சு யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து இதை மேலே எடுத்துகிட்டு போகிறேன். ஃப்ளோர் ரஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷீட் விரிச்சிட்டு விரிக்கிறது தான் நல்லது. ஸோ அதனால் கீழே வந்து பழைய தார்பாய் ஒன்று இருந்துச்சு, கிழிஞ்சு போனது. அதை எடுத்து விரிச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த ஸ்விம்மிங் பூலை ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இதுக்கு காற்று ஊதுறக்காக நாங்கள் வந்து பம்பு வந்து காம்போவில் இருந்தது. இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. காம்போ ஆஃபரில் நான் வாங்கினேன். கொஞ்சம் தான், ஒரு 100 ருபீஸாக என்னவோ அதிகமாக போனால் நமக்கு வந்து இது கிடைக்கிது. அதனால் இந்த பம்பும் சேர்த்தியே நாங்கள் வாங்கிட்டோம். இது எலக்ட்ரிக் பம்பு கிடையாது, மேனுவல் பம்பு தான். ஏன்னா இதில் வந்து காற்று வந்து கொஞ்சம் தான் நம்ம ஊதுவோம், மேலே மட்டும் ஒரு ரிங்கு மட்டும்தான் ஊதுவோம். ஸோ அதில் வச்சு இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு காலில் அழுத்தி பிடிச்சிட்டு நம்ம ஈஸியாக பம்ப் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பம்பில் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு காருடைய வேக்யூம் கிளீனர் எடுத்துகிட்டு வந்து சன் அதில் கனெக்ட் பண்ணிட்டான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா புஷ்ஷுன்னு வேகமாக ஏறுது காற்று. வேக்யூம் கிளீனர் இருந்ததுன்னா அதோட நாசில் இந்த நாசில் இன்சர்ட் பண்ணினாலே போதும், நம்ம காற்று ஊதிடலாம். ஸ்விம்மிங் பூல் செட் பண்ணுறதுக்காக கீழே 2 இடத்துல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு க்ளோஷரும் கொடுத்துருக்காங்க. நான் வெளியே இருந்து மூடுறதுன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா உள்ளே இருந்து அழுத்துனா லாக் ஆகிடுது. ஸோ உள்ளே இருந்து இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொன்னையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸ்விம்மிங் பூல் க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபில்டர் தனியாக கிடைக்கிது. நம்ம அதை வாங்கி ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி இது வழியாக ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இதை வந்து க்ளோஷர் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 2 கொடுத்துருக்காங்க, 1 எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்க. பஞ்சரானா யூஸ் பண்ணுறக்கு 2 பேட்சும் கொடுத்துருக்காங்க. ஆனால் கம் கொடுக்கல. நம்ம வேணும்னா தனியாக ரப்பர் க்ளூன்னு கேட்டு வாங்கி அதை நம்ம வந்து வச்சு ஒட்டிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா அவுட்லெட் ஹோலில் நம்ம வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டியூப் போட்டுட்டோன்னா அந்த அவுட்லெட்டை வேறு இடத்துல கொண்டு போய் விட்டுக்கலாம். உதாரணமாக ஹாலில் நடுவில் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம், அங்கேயே தண்ணி திறந்து விட முடியாது அப்படின்னா அவுட்லெட் ஹோலில் இதை வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஹோஸ் ஜாயின் பண்ணி எங்கே வேணுமோ அங்கே கொண்டு போய் விட்டுக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அவுட்லெட் வந்து அந்த சைடு இருக்குது. மொத்தமாக 3 ஹோல்ஸ் இருக்குது. 2 வந்து ஸ்விம்மிங் பூல் ஃபில்டருக்காக, ஒன்று வந்து இன்லெட், ஒன்று அவுட்லெட். அதே மாதிரி 3வது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வெளியே திறந்து விடுறதுக்கு ட்ரைனேஜுக்காக. இதுக்கு எப்படி ஃபில் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 இன்ச் அளவுக்கு தண்ணியை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்விம்மிங் பூலை எல்லா பக்கமும் இழுத்து விட்டுக்கணும். கீழே வந்து லேயர் ஃபார்ம் ஆகாத மாதிரி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் மறுபடியும் ஃபுல்லாக வந்து தண்ணி ஃபில் பண்ணோம். இந்த ஸ்விம்மிங் பூலோட சைஸு 10க்கு 10, அதாவது 10 அடி நீளம் 10 அடி அகலம். ஸோ அந்த அளவுக்கு 10க்கு 10 ரூம் இருந்தால் அந்த ரூம் ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். ஹைட்டு வந்து 2.5 அடி. பாப்பா ஸ்விம் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களாம் இதுலேயே ஸ்விம்மிங் கற்றுக்கலாம். இது வந்து மொத்தமாக 4000 லிட்டர் தண்ணி பிடிக்கும். ஸ்விம்மிங் பூலில் அடிக்கடி நம்ம தண்ணி மாற்றிட்டு இருக்க முடியாது. அதனால் குளோரின் டேப்லெட் வந்து கிடைக்குது ஆன்லைனில். அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன்.
இதை வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா வாரத்துக்கு ஒருக்கா இந்த டேப்லெட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக க்ளீன் ஆகிடும். ஸோ அப்போ வந்து நம்ம தண்ணியில் ஒரு 2 டேப்லெட், இப்போ ஒரு டேப்லெட் வந்து ஒரு 1500 லிட்டர் ஆஃப் வாட்டர் வரைக்கும் ஓகே அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தேவைக்கு அளவாக நம்ம எடுத்து அதை வந்து கரைச்சி நம்ம போட்டுக்கணும். இல்லை அப்படின்னா இந்த ஃபிஷ் டேங்க்குக்கெலாம் ஃபில்ட்ரு வைக்கிறோம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஃபில்டர் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுவும் வந்து தண்ணியை கொஞ்சம் தெளிவாக க்ளீன் பண்ணி வைக்கும். மற்றபடி ஸ்விம்மிங் பூலுக்குன்னு ஃபில்டர் இருக்குது, அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்ம நின்னோம் அப்படின்னா நமக்கு முழங்காலுக்கு மேலே தண்ணி வரும். 2.5 அடி அப்படின்னா கால்குலேட் பண்ணிக்கோங்களே. நிஜமாகவே ஒரு சூப்பராக இருக்குது. நானே ஸ்விம் பண்ணேன், என்னால் ஸ்விம் பண்ண முடியுது. ரவுண்டாக ஸ்விம் பண்ணிட்டு வர முடியுது. அது நமக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸாக இருக்கும் வீட்டில் வச்சுட்டு இப்படி ஸ்விம்மிங் பண்ணும்போது. மனுஷங்க அப்படின்னா 5 அடியிலேருந்து 6 அடிக்குள்ளே இருப்பாங்க. இது வந்து எண்ட் டு எண்டு 10 அடி. அப்போ நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம். பட் மேலே இருக்கிற ரிங்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து உள்ளே அடங்கின மாதிரி, அதாவது நம்ம வந்து சட்டிலாம் வச்சுருப்போம்ல, மண் சட்டிலாம் கீழே வந்து விரிஞ்சிட்டு மேலே கூடிட்டு அந்த மாதிரி இருக்கும். ஸோ மேலே வந்து கொஞ்சம் வந்து அகலம் கம்மியாக இருக்கும். தண்ணி வசதி கண்டிப்பாக தேவை. இதில் இருக்கிற அழுக்கு தண்ணியை எடுத்து நான் செடிகளுக்கு விட்டுட்டு இதுக்கு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபில் பண்ணிக்குவேன். ஸோ ஓகே, செடிகள்லாம் இல்லாதவங்க தண்ணி வசதி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் தண்ணி வச்சுட்டு இதை கால் நினச்சிட்டு நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா நம்ம காலில் இருக்கிற அழுக்கு வந்து ஆகாது. அதனால் இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி ஸ்விம்மிங் பூல் க்ளீன் பண்ணுறக்காக ஒரு ப்ரஷ்ஷும் லாங்காக வாங்கி வச்சுருக்கேன். கண்டிப்பாக இதெல்லாம் நமக்கு அவசியம். அதே போல் பாத் எடுத்துகிட்டு தான் நாங்கள் உள்ளே இறங்குவோம். அதனால் ஓரளவுக்கு ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ண முடியுது. வீட்டு ஆளுங்க மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஓகேவாக இருக்கும். ஒரு 2 டேஸ் நம்ம யூஸ் பண்ணலைன்னா கூட அடியில் வந்து வளவலன்னு ஆயிரும். கண்டிப்பாக ப்ரஷ் வச்சு அதை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம. இது எல்லாத்தையும் தாண்டி குழந்தைங்க சந்தோஷப்படுவாங்க ரொம்ப. அதுவே நமக்கு ஒரு பெரிய விஷயம்தான், சந்தோஷமான விஷயம். அதுக்காக கொஞ்சம் வேலை செய்யலாம் அப்படின்ட்டு தான் நான் வாங்கிட்டேன். இதுக்கான ஃபில்டர், அக்சசரிஸ், ஸ்விம்மிங் பூல் எல்லாம் சேர்த்து எனக்கு 8000 ஆச்சு. லிங்க் கீழே இருக்குது, பார்த்துக்கோங்க. இதில் 12 ஃபீட் 10 ஃபீட்னு 2 சைஸ் இருக்குது. உங்களோட இட வசதிக்கு ஏற்ப நீங்கள் வாங்கிக்கலாம். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.